நாம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 91:15 சங்கீதத்தை தேவன் நமக்கு இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை வைத்து தியானிக்க கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார். தேவன் இந்த சபையை எப்படி நடத்த வேண்டும், நமக்கு என்ன போதிக்க வேண்டும் என்பதை தேவன் அறிந்தவராய் தேவன் என்ன செய்கிறார், அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்து அதன் மூலமாய் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாய் 91 சங்கீதம் 15 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்பதாய் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆமென். கடந்த வாரத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் என்கிற தலைப்பின் கீழே நம்ம தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென். எந்த சூழ்நிலையில் நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும், எப்படி கூப்பிட வேண்டும் என்பதாய், எப்படி கூப்பிட்டால் தேவன் நமக்கு பதில் கொடுப்பார் அப்படி என்கிறதை குறித்து நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கும் 2வது வார்த்தையாக நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்கிற வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. என்ன வார்த்தை? நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன். ஆமென். நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிறவர், நாம் வணங்குகிற தெய்வம், நாம் கூப்பிடுகிற தெய்வம் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் மற்றவர்களைப் போல ஒரு பதில் கொடுக்காத தெய்வத்தை நாம் வணங்குகிறதில்லை. ஆமென். வேத வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, அவைகளுக்கு மற்றவர்கள் வணங்குகிற தெய்வங்கள் அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகள் தங்கள் தொண்டைகளினால் சத்தமிடவும் மாட்டாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நானோ அப்படிப்பட்டவர் அல்ல என்று தெய்வம் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆமாம், ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன், மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆமென். நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை இரட்சிப்பேன். நம்ம இன்னைக்கு 107 சங்கீதத்திலிருந்து நாம் வாசித்ததின்படி, ஆமென், அநேக தடவை ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆமென், அவர் சொன்ன வார்த்தை என்னென்றால், நீங்கள் என்னை நோக்கி பாருங்க, என்னை கூப்பிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு என்ன செய்வேன், உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதனால் நம்ம எந்த நெருக்கத்தின் வழியாக நம்ம கடந்து சென்றாலும் சரி, ஆமென், நம்ம மனிதரிடத்துல போய் நம்ம பேசணும், உதவி கேட்டோன்னா அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அதுக்கு பதில் உத்தரவு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நாம் எந்த சூழ்நிலையை போனாலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே தேவன் நமக்கு என்ன செய்வார், உத்தரவு கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. யோனா 2:2 நம்ம பார்க்கும் பொழுது, யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து அந்த நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்து மறு உத்தரவு கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? மீனுக்கு கொடுத்தார். ஆமென், மீனுக்கு கொடுத்தார். நீ போய் நினிவேல போய் இந்த யோனாவை என்ன செய், கக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். தேவன் ஏதோ ஒரு வகையில் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். மறு உத்தரவு கொடுப்பது என்பது நமக்கு பதில் செய்வது, பதில் சொல்வது. ஆமென். காரியங்களை வாய்க்க பண்ணுவது, இதுதான் மறு உத்தரவு கொடுப்பது. ஆமென். நாம் கூப்பிடுகிறது, நாம் ஜெபிக்கிறதற்கு அடையாளம், விண்ணப்பிக்கிறதுக்கு அடையாளம், தேவனை நோக்கி பார்க்கிறதற்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது நம்ம எப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுகிறோமோ, ஜெபிக்கிறோமோ, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு என்கிற நம்பிக்கை முதலாவது நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு ஆமாம், நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்லை, பதில் கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இதை நான் அனுபவித்ததுனால, அனுபவபூர்வமாக ஜனங்களிடத்தில் நான் கற்றுக்கொண்டதுனால இதை நான் உங்களிடத்தில் நான் சொல்கிறேன். நான் என்றைக்கும் நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நம்ம வந்து நின்று விட்டோம். ஆனால் மனுஷன் நம்மளை பார்க்கலங்க. ஒரு அறை வீட்டுக்குள்ளே நம்ம முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிச்சோன்னா மனுஷன் நம்மளை பார்க்கல நம்ம நினைக்கிறோம், வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மை பார்க்கிற ஒருவர் உண்டு.
ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சத்தத்தை கேட்கிறவர் உண்டு. நம்ம தனிமையில் நின்று ஒருவேளை அழலாம், கதறலாம், ஜெபிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபத்தை யாருமே கேட்கல, யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம ஜெபத்தை உற்று கவனிக்கிறவர் ஒருவர் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. உற்று கவனிக்கிறவர் ஒருவர் உண்டு. அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம அவரால் இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம அவரால் இருக்க முடியாது. நம்ம சில நேரத்துக்கு ஜோமனி பார்த்துட்டு நம்மளே சலிச்சு போயிடும். ஆமாம், நமக்கு இது தேவ சித்தம் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடும், நம்மளே அதுக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். இல்லவே இல்லை. தேவன் ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும், ஒவ்வொரு வேண்டுதலுக்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் பதில் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுப்பார். இப்படி சபை நடுவில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் தேவன் என்ன செய்வார், பதில் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆமாம், எந்த ஜெபத்தையும் நம்ம அசால்ட்டாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. ஆமாம், இன்னைக்கு ஒரு சிலர் தானே நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. கர்த்தர் ஆமென், அவர் நமக்கு அவர் உண்மை உள்ளவர். நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். யாரையும் அவர் அற்பமாய் எண்ணாதவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், அப்போ சில நேரத்தில் நம்ம கூப்பிடுகிற வேளையில் தேவன் 3 விதத்தில் பதில் கொடுப்பார். எப்படி அப்படின்னா, ஒன்று எஸ், ஆம், ஆமாம், நீ ஜெபிக்கிற காரியத்துக்கு ஓகே பதில் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பதில் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம் அப்படின்னு. ரெண்டாவது ஒரு பதில் கிடைக்கும், என்னன்னா நோ, இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் கிடைக்கும். ஆமென், ஆமாம். அந்த இல்லை அப்படிங்கிறது எதற்காக என்பதை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக தேவன் இல்லை என்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சின்ன பிள்ளைகள் நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்களா நம்ம வளர்கிற நேரத்தில் நம்ம அவங்க கிச்சனுக்கு வந்து பொருளெல்லாம் எடுத்து உருட்டி விரட்டி விளையாடுவாங்க. ஆமாம், நம்ம அவங்க விளையாடுறப்ப நம்ம ரசித்து அதை பார்ப்போம். அவங்க விளையாடுறதுக்கு தகுந்தாப்பில் நம்ம என்ன செய்வோம், ஸ்பூன் கொடுப்போம், ஃபோர்க்கு கொடுப்போம். ஃபோர்க்கு கூட கொடுக்க மாட்டோம், ஏன்னா அது ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா. பிளேட்டு கொடுப்போம், அது டொங்குன்னு தட்டுறதுக்கு, உருட்டுறதுக்கு, சின்ன சின்ன கப்பு, டம்ளர் இந்த மாதிரிலாம் கொடுப்போம். ஆமாம், நைஃபை எடுத்து கொடுத்து விளையாடுன்னு சொல்லுவோமா, ஏன்னா தெரியும் அதுக்கு அதை என்ன செய்ய முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ஆமென். அதே போல தான் தேவனுக்கு தெரியும் நமக்கு என்ன காரியங்களை கொடுக்கணும், எது கொடுக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம கேட்குற காரியங்கள் அவரை விட்டு, அவருடைய அன்பை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம பிரிக்கிறதா இருக்கலாம். நாம் அது நிமித்தம் எடறி போகிறதற்கு ஏதுவான காரியங்களாக கூட அது என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக சில வேளையில் தேவன் என்ன செய்வார், நோ அப்படின்னு சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், மூன்றாவது ஒரு பதில் சொல்லுவார், வெயிட் பண்ணு, காத்துரு. ஆமாம், எதற்கு காத்திரணும், நீ இன்னும் பலப்படுவதற்கென்று நீ என்ன செய்ய, காத்துரு. ஆமென், ஹல்லேலூயா. சில இடத்துல தேவன் நம்மை காத்திருக்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் அவனுடைய காத்திருக்குதல் என்கிற நாட்கள் வந்து ரொம்ப கொடுமையான நாட்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், அவனை அபிஷேகம் பண்ணது ஆமென் தீர்க்கதரிசி. ஆமென், ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து என்ன செய்கிறாரு, அவனை அபிஷேகம் பண்ணுறாரு. ஆமென், அவனை தேவனுடைய மனுஷன் அவனை அபிஷேகம் பண்ணாலும் அவன் அதே சாமுவேல் தான் யார் சவுலையும் என்ன செய்தது, அபிஷேகம், ராஜாவாக அபிஷேகம் பண்ணது. அந்த சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண உடனே அவன் என்ன செஞ்சிட்டான், வெயிட் பண்ணாமல் ராஜாவாய் அவன் ஸ்தானத்துக்கு வந்துட்டான். ஆனால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் அநேக நாட்கள் வெயிட் பண்ண வேண்டிய காலங்கள் என்ன செய்தது, இருந்தது. ஏன் அப்படின்னா தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதை ஏன் கேள்வி கேட்க நம்மளால் என்ன செய்யாது முடியாது. ஆனால் அவர் குறித்த காலத்திலே நம்மளை அந்த சிங்காசனத்திலே அந்த நிறுத்த வேண்டிய இடத்திலே நம்மை நிறுத்துவதற்கு, கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். இப்படி அநேக உதாரணங்களை நம்ம சொல்லலாம். ஆனாலும் நான் சொல்ல வருகிறது என்னென்னா, நாம் ஜெபத்துக்கு பதில் உண்டு. 3 விதத்தில் பதில் உண்டு. ஒன்று ஆம், இல்லை, காத்திரு. ஆமென்.
எஸ், நோ, வெயிட். இந்த 3 பதிலை தேவன் நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமாய் வைத்திருப்பார். ஆனால் அந்த பதில் எப்படிப்பட்டது என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை, ஆமென், 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும், அப்போ ஆண்டவர் நமக்கு உத்தரவு கொடுப்பார். எந்த விதத்தில் நம்ம ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு உத்தரவு கொடுப்பார் என்று நாம் பார்ப்போமானால், இந்த அதிகாரத்தில் மோசே ஜெபிக்கிறார். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலரையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கு சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆமென். எப்படி நம்ம ஜெபிக்கணும் பதிலை பெற்றுக்கொள்வதற்கு அப்படின்னா, முதலாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபணும். அந்த வாக்கு தத்தம் என்ன வாக்கு தத்தம்னா, ஆமாம், அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரே, அவருக்குரிய உரிமையை நம்ம அறிக்கையிட்டு நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைக்கு தேவன் பதில் கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். அதுதான் இந்த இடத்துல வனாந்தரத்தில் மோசே அவர் ஜெபிக்கிறார் ஜனங்களுக்காக. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு கொடுத்தீங்களே, இவர்கள் என்னுடைய ஜனம், இவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நீர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தீங்களே, இவங்களை நான் பெருக பண்ணுவேன், தேசத்தில் கானான் தேசத்தில் கொண்டு போய் நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்களே, அந்த வாக்கு தத்தத்தின்படி எனக்கு இறங்குங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த ஜனங்களுக்கு மன்னித்தருளும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிற பொழுது தேவன் அவனுக்கு உத்தரவு கொடுத்தார் என்று நாம் இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் பரிதாபம் கொண்டதுக்கு காரணம், அந்த வாக்கு தத்தத்தை மோசே கர்த்தருக்கு நினைப்பூட்டி ஜெபிக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இவர்கள் உம்முடைய ஜனங்கள், நீர் உம்முடைய பிதாக்களுக்கு, எங்களுடைய பிதாக்களுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆமென். அந்த வாக்கின் பேரில் நான் கேட்குறேன் ஆண்டவரே, நீங்கள் இவங்களை என்ன செய்யுங்க, மன்னிங்க, தீங்கு செய்யாதீங்க, இவங்களை தயவுசெய்து விட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த வார்த்தையின் நிமித்தம் தேவன் என்ன செய்தார்? தீங்கு செய்யாதபடிக்கு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்போது நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அந்த உரிமையின்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமென். அப்படி ஜெபிக்கிற வேளையிலே தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம சில நேரத்தில் ஜெபிக்க வர்றப்ப அவர் யாருக்கோ கடவுள் மாதிரியும், நம்ம யாருடைய சந்ததி மாதிரியும், நம்ம ஒரு அந்நியன் போல நின்று நம்ம உட்காந்து கெஞ்சிட்டு கதறிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த ஹோப், அந்த நம்பிக்கை, அது என்ன சொல்ல, ஒரு கான்ஃபிடென்ட் என்ன செய்கிறது இல்லை, இருக்கிறது இல்லை. ஆமென். நான் இப்போ என் அப்பாவை நான் பார்க்க போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா அவர்களுக்கு உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். அப்போ பொல்லாதவர்கள் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதா நான் கொடுப்பல, அப்போ என் பரமபிதா எனக்கு நன்மையானவைகளை தான் ஆண்டவர் தருவா அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம போய் தேவனுடைய சமூகத்தில் நம்ம அந்த உறவை புதுப்பித்து அதை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கிற வேளையிலே தேவன் மறு உத்தரவு கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது நம்ம எப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார் அப்படின்னா, இதே மோசே ஜெபித்த ஜெபத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம்
46வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, 47, 48 நம்ம பார்க்கும் பொழுது, மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபை நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென். இந்த இடத்துல மோசே ஆரோனை பார்த்து அவன் சொல்றான், நீ சீக்கிரமா நீ என்ன செய்யணும், தூப கலசத்தை எடுத்துட்டு பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது அப்படின்னு அவன் சொன்னபடியே ஆரோன் அதை செய்த பொழுது அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற வேளையிலே, முறுமுறுக்கிற வேளையிலே, ஆமென், வாதையை தேவன் அனுமதித்தார். நாமும் சில நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்ய துணியும் பொழுது நமக்கு தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிப்பது உண்மை. ஆமென். அதை இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதற்கு தேவன் அதை என்ன செய்ய மாட்டார், நம்ம இடத்துல அதை அவர் விரும்ப மாட்டார். உலகத்தில் இருக்கிறவங்க என்ன செய்தாலும் அதுவே அவருக்கு வேதனையாக இருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவராலே நடத்தப்படுகிற நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது நம்மை அந்த காரியத்திலிருந்து திருத்துவதற்காக, மனம் திரும்புதலை நடத்துவதற்காக, உணர்வடைவதற்காக தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்வார், அனுமதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அவன் சொல்றான், பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை எடுத்து கொண்டு போய் நீ தூப வர்க்கம் இடு அப்படின்னு. இதை எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவரைக்கு துதியை செலுத்துவது, அவரை ஸ்தோத்தரிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை உயர்த்துவது, அவரை கொண்டாடுவது, அவருக்கு மகிமையை செலுத்துவதற்கு அடையாளமாய் இதை காட்டுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அவர் ஒருவர் தான் துதிக்கப்படத்தக்கவர். நாம் அவரை தவிர மற்றவர் மீது நம்மளுடைய கண்கள், நம்முடைய விருப்பங்கள் திரும்பும் பொழுது தான் இந்த காரியம் வருது. அப்போ இதில் இருந்து நாம் தப்பிவிக்கணும்னா நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை கனப்படுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தணும். அந்த பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தமுள்ள உதடுகளோடு, பரிசுத்தமுள்ள இருதயோடு, பரிசுத்தமுள்ள சிந்தையோடு தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, உயர்த்தும் பொழுது தேவன் நமக்கு இறங்கி மறு உத்தரவு கொடுப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அசுத்த இருதயத்தோடு, தீமையான சிந்தையோடு, ஆமென், நம்ம நெஞ்சில் இருதயத்தில் ஒன்று நினைவை வச்சுட்டு நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்ம ஆராதித்தோம்னா நம் மறுமொழியை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய சந்நிதியில் வரும் பொழுது பரிசுத்த சிந்தையோடு இருக்கணும். நம்ம ஆராதிக்கிற ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கணும். நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்ட ஆராதனையாக இருக்கணும். ஏதோ வாய் அளவில் நம்ம பாடுகிற ஆராதனையாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் கருத்தாய் நாம் ஜெபிக்க வேண்டும். எலியா கருத்துள்ளவனாய் அவன் ஜெபித்தான். அவன் கருத்துள்ளவனாய் ஜெபித்ததுனால தான் அவனால் மலையை நிறுத்தவும் முடிந்தது, மலையை கொண்டு வரவும் முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கருத்துள்ள ஒரு ஜெபம் தேவை, கருத்துள்ள ஒரு துதி தேவை. ஆமென். உண்மையாய் அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும், கூப்பிடணும். நம்ம போன வாரத்தில் நம்ம தியானித்ததின்படி நம்ம எப்படி அவரை வேண்டிக் கொள்ளணும்னா உண்மையுள்ள இருதயத்தோடு. இன்றைக்கு அநேகர் சபைகளுக்கு வரும் பொழுதே அறகுறை இருதயத்தோடு வாராங்க. ஏதோ மற்றவங்க பார்க்கணுமே, நம்ம போகலைன்னா மற்றவர்கள் நம்ம இடத்துல கேள்வி கேட்பாங்களே, பாஸ்டர் கேள்வி கேட்பாரே, ஏன் இன்னைக்கு வரலன்னு கேள்வி கேட்பாரு, அதுக்காகவாவது நம்ம போயிட்டு சும்மா ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக வராங்க. அது இல்லை.
நாம் ஆண்டவரை ஆராதிக்க வருவது என்பது உற்சாகமான உண்மையான இருதயத்தோடு வரணும். நம்ம கர்த்தரை பார்க்கிறதற்காக வருகிறோம், உன்னதரை ஆராதிக்கும்படியா நான் வருகிறேன் என்று கருத்தாய் உண்மையான இருதயத்தோடு நாம் வரும் பொழுது அந்த ஆராதனையிலே பிரியப்படுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம அடுத்தது பார்க்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உண்மையாய் தேவனை உயர்த்தும் பொழுது, அவரை துதிக்க துதிக்க துதிக்க, ஆமென், அவரை கனப்படுத்த ஆமென், அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அதே யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுதும் இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். மூன்றாவது, நம்ம எப்படி தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது, துதிக்கும் பொழுது தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார் அப்படின்னா, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. பெலிஸ்தியர்கள் 20 வருஷம் அவருடைய தேசத்தில் அவங்க வச்சிருந்தாங்க. அப்போ தேவன் வாதைகளினாலே அவர்களை என்ன செய்தார்? வாதித்தார். மூல வியாதினாலே அவர்களை வாதித்தார். அப்போ அவங்க இந்த உடன்படிக்கை பெட்டி நம்முடைய தேசத்தில் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த வாதை இருக்கிறது. இதை எப்படியாவது நம்ம திருப்பி அதனுடைய ஸ்தானத்துக்கு நம்ம அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி மூப்பர்கள் எல்லாரும் முடிவு பண்ணி அவங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறாங்க. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. அவங்க அதை கொண்டு வந்து அதை பரிசுத்தப்படுத்தி அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ இனி இப்படி ஒரு பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் உங்களோடு கூட இருக்கணும். தேவன் உங்களோடு கூட இல்லாததுனால தான் சத்ரு உங்களை மேற்கொள்கிறார்கள், பெலிஸ்தியர்கள் உங்களை மேற்கொள்கிறார்கள். ஆமென். அப்போ அதற்கு மேற்கொள்ளாமல் இருக்குன்னா, தேவன் உங்களோடு கூட இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? உங்களிடத்தில் இருக்கிற விக்கிரகத்தை நீங்கள் அகற்றிட்டு உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நீங்கள் தேவனை உண்மையாக ஆராதிங்கன்னு சொல்லி சாமுவேல் அவர்களுக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறார். அப்போ சாமுவேல் சொல்கிறார், எல்லாரையும் நீங்கள் என்ன செய்யுங்க? இங்கே கூடி வர பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூடி வர பண்ணும் பொழுது இதை பெலிஸ்தியர் கேட்டு இவங்களுக்கு விரோதமாய் படையெடுத்து என்ன செய்கிறாங்க? வருகிறார்கள். அப்போ பெலிஸ்தியர் இவர்களை நோக்கி நெருக்கி வருகிறதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் இடத்துல எங்களுக்காக இடைவிடாமல் வேண்டிக் கொள்ளுங்க, எங்களுக்கு இப்போ ஒரு அடுத்த ஆபத்து வந்திருக்கிறது அப்படின்னு மன்றாடுகிறாங்க. அதை தான் இந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆமென். அப்போ 9வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதற்கு கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். எப்போ தேவன் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார் என்றால், அவன் ஒரு வயசுள்ள ஆட்டுக்குட்டியை எடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து, இதில் ஒரு வயசுன்னு சொல்லலை, ஐம் சாரி, ஆமென், பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு தான் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக அவர் செலுத்துகிறான். ஆமென். அப்போ நம்ம சர்வ அங்க தகனமாக நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் செலுத்தும் பொழுது, ஆமென், சர்வ அங்கத்தையும் தகனமாக முழுமையாக கர்த்தருக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆமென், ஏன் சுய சித்தம் இல்லை ஆண்டவரே, என்னுடைய நினைவுகள் அல்ல ஆண்டவரே, ஆமென், நான் விரும்புகிறது இல்லை ஆண்டவரே, எல்லாம் உங்க சித்தம் அப்படின்னு சொல்லி எப்போ முழுமையுமாய் 100% அவருடைய சமூகத்தில் நம்ம விட்டு கொடுக்கிறோமோ, பலிபீடத்தில் நம்ம வைக்கிறோமோ, அப்பொழுது தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறதற்கு, பதில் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. முழுமையுமாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கர்த்தருக்கு, மற்ற நாள்லாம் அது எனக்கு நம்ம நினைச்சோன்னா கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது.
கர்த்தரிடத்திலிருந்து நடத்துதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நாம் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் தேவன் நமக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் நாம் சர்வ அங்க தகன பலியாக அவருடைய பலிபீடத்தில் நாம் வைக்கப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பலிபீடத்தில் என்றைக்கு நாம் சர்வ அங்க தகன பலியாக நாம் விட்டு கொடுக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. 1% அவங்களுக்காக நான் இப்படி செய்யணும் இப்படி பண்ணணும் நம்ம நினைச்சோம் நம்முடைய சரீரத்தில் அவர்களை பழி வாங்குவதற்காகவோ இல்லை மற்ற காரியங்களுக்காகவோ நம்ம நினைச்சோம்னா ஆமென் அந்த ஜெயத்தை நம்மளால பார்க்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்கள பார்த்துக்கொள்வார். நான் கர்த்தருக்கு சொந்தம். அவர் என்ன சொல்றாரோ அதுபடி தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறதை நம்மால பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, நம்ம 3 விதத்துல நம்ம பார்த்தோம். ஆமென். நம்ம எப்படிலாம் ஜெபித்தா கர்த்தர் நமக்கு உத்தரவு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கர்த்தர் உத்தரவு யார் மூலியமாய் எதன் மூலியமெல்லாம் தேவன் நமக்கு உத்தரவு கொடுப்பார் என்று நம்ம ஒரு 7 காரியங்களை பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். தேவன் நமக்கு உத்தரவு கொடுக்கிற தெய்வம். நான் சொன்னபடி ஆமென் அவர் ஏதோ கேட்டுட்டு போகிறவர் அல்ல. அவரிடத்தில் உத்தரவு இருக்கிறது, ஆன்சர் இருக்கிறது. நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆன்சர் இருக்கிறது, பதில் இருக்கிறது. ஆமென். ஆமென். அதை எப்படியெல்லாம் தேவன் நமக்கு அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதலாவது உத்தரவு எப்படி கொடுப்பார்னா தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலியமாய் தேவன் இந்த உத்தரவை அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு அவர் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி அது தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், ஆசாரியர்களாக இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. குறி சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். அந்த மாதிரி, அதாவது குறி சொல்லுகிறன்னா தேவனால் நடத்தப்பட்டு அவர்கள் சொன்ன காரியங்களுக்கு சரியாக நடந்திருக்குது. ஆமென். ஆமாம், உலக பிரகாரமாக குறி சொல்லுகிறவர்களை குறித்து நான் என்ன சொல்லலை. ஆமென். அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசிகளாக இருக்கலாம். அவர்கள் மூலியமாய் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், உத்தரவு கொடுத்திருக்கிறார். இப்போ சில இடத்துலலாம் இந்த தாவீது அவன் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், ஜனங்கள் நெருக்கப்படும் பொழுது, ஜோமனும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சில குறிப்பிட்ட மனிதர்களுக்குள்ளே அவர் இறங்கி அவர் உத்தரவு கொடுப்பார். நீங்கள் போங்க, நீங்கள் போனீங்கன்னா அந்த ஜெயத்தை நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்பதால். அதுபோல் ஊழியர்கள் மூலமாக தேவன் என்ன செய்வார், உத்தரவு அவர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது தேவன் உத்தரவு கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கார். ஆமென். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் அதற்கு ஆதாரமாய் என்னாகமம் நம்பர்ஸ் 22:8 நம்ம பார்க்கும் பொழுது, அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடி உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. பிலேயாம் அவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடி நான் உத்தரவு கொடுப்பேன். கர்த்தர் சில இடங்களில் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலியமாய் பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆசாரியர்கள் மூலியமாய் பேசுவார். ஆமென். தேவ பிள்ளைகள் ஒன்று கூடி வந்து ஜெபிக்கிற வேளையிலே தேவன் அவர்கள் மூலியமாய், தீர்க்க தரிசனங்கள் மூலியமாய், வெளிப்பாட்டின் மூலியமாய் தேவன் என்ன செய்வார், அவர் உத்தரவு கொடுக்கிற தெய்வம். ஊழியக்காரர்கள் மூலியமாய் உத்தரவு கொடுக்கிற தெய்வம் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமென். தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. அவங்களுக்கு எந்த காரியத்தையும் வெளிப்படுத்தாமல் அவர் என்ன செய்ய மாட்டார். எங்கேயோ இருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு காரியத்தை குறித்து, இப்போ ஒரு உலகத்தில் ஒரு அழிவு வரப்போகுது, இல்லை ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறார் அப்படின்னா அந்த காரியத்தை முன்கூட்டியே அதை என்ன செய்வார், அதை அறிவிப்பார். ஆமென்.
எப்போ சோதம் குமரா அழிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆமென் ஆபிரகாமுக்கு கர்த்தர் அதை போய் என்ன செய்தார் சொன்னார். ஆமென், என் தாசனாய் ஆபிரகாமுக்கு நான் அதை என்ன செய்வேனா மறைப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைக்கலை, அதை போய் சொன்னார். அதே போல தான் ஆமாம் சவுலை தேவன் வெறுக்கும் பொழுது அதை யார் இடத்துல போய் சொன்னார்னா தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இடத்துல போய் என்ன செய்கிறார் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், சாமுவேல் இடத்துல போய் சவுலை குறித்து சொல்கிறார், நான் அவனை வெறுத்தேன், நான் ஈசாயின் மகனை நான் என்ன செஞ்சேன் தெரிந்து கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பதாக தேவன் ஒரு காரியத்தை ஊழியக்காரர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை அவர் என்ன செய்வார் வெளிப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அதை சில நேரத்துக்கு அந்த காரியத்துக்கு அவர்கள் உதவும்படியாய் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார்னா எதற்காக வெளிப்படுத்தினா? ஆமாம், அங்கே ஆபிரகாமுக்கு வேண்டிய அவனுடைய சகோதரனுடைய மகன் இருக்கான், அவன் அழிஞ்சிடக்கூடாது, ஒருவேளை ஆபிரகாம் ஜெபிப்பான்னு சொல்லி தான் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினான். அதே போல் ஆபிரகாம் அந்த அழிவிலிருந்து அவன் தப்பிக்கொள்ளும்படியாய் தேவனிடத்தில் மன்றாடினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. யோனாவுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினான். ஆமென், நினிவேனுடைய அக்கிரமம் பெரிதாக இருக்கிறது. எப்படி ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினாரோ அதே போல தான் யோனாவுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினான். இந்த நினேவேயை போய் நான் என்ன செய்ய போகிறேன் அழிக்க போகிறேன். ஆனால் யோனாவுக்கு வெளிப்படுத்தினதுக்கு காரணம் அந்த நினேவே மனம் திரும்புறதற்கு யோனா போய் சுவிசேஷம் சொல்வதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒன்று மன்றாடுவதற்காக ஆண்டவர் வெளிப்படுத்தலாம், இல்லைன்னா அந்த பட்டணம் மனம் திரும்புவதற்காக அவனை அனுப்புவதற்காக போய் என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆமாம், நோவாவுக்கு கர்த்தர் இந்த உலகத்தையே நான் அழிக்க போகிறேன், ஜலத்தினால் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு இது பண்ணார். நீ போய் சுவிசேஷம் சொல்லு, நீ பாதுகாப்பாக இருந்துக்கோ என்பதற்காக. ஆமென், நீ நீனும் உன் குடும்பமும் தப்பித்து கொள்ளணும் என்பதற்காக தேவன் என்ன செய்தார் நோவாவுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் தேவன் அநேக காரியங்களை நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு தெரிவிக்கப்பட்ட மிகப்பெரிய ரகசியம், உலகத்துக்கு புரியாத காரியம் என்ன தெரியுமா? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அதை அவரே அவருடைய வாயினால நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். இந்த உலகம் நம்பலைங்க, இந்த உலகம் நம்பலை. ஏன் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களே நம்பவில்லை, அநேக தேவ சபைகள் நம்பவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அதை நம்பும்படியாய் தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த கிருபையை கொடுத்திருக்கும் பொழுது அதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம காரியங்களை நடப்பிக்கும் பொழுது நம்ம தயாராக இருக்கும் பொழுது தேவன் அதிலிருந்து தப்பித்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர்கள் மூலமாய் தேவன் இந்த காரியத்தை அவர் என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அதே போலதான் எசேக்கியா ராஜா வியாதிப்படுகிறான். ஆமென், வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் அவளுக்கு சொல்லி அனுப்புகிறார், நீ மரித்து போவாய், உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுவர்புறமாய் திரும்பி தேவனிடத்தில் அழும் பொழுது விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் திரும்ப அவன் மூலியமாக தான் அவனுக்கு உத்தரவு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியா ராஜா திரும்பி அழுதுனால அவன்கிட்ட ஆண்டவர் டைரெக்டாக பேசி என்ன செய்யலை சொல்லலை. உடனே ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாய் அந்த பதிலை அவனுக்கு என்ன செய்தார் திருப்பி கொடுத்தார். அதனால் ஊழியக்காரர்கள் மூலமாய் தேவன் மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அதை நமக்கு தருவார். இப்படிப்பட்ட பிரசங்கத்தின் வழியாய். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் சில நேரத்தில் நமக்கு மறு உத்தரவு கொடுத்து கொண்டு இருப்பார். ஆமென், நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சில நேரத்தில் எனக்கே இந்த மெசேஜிலிருந்து தேவன் எனக்கு அநேக பதில்களை கொடுத்திருக்கிறதை என்னால் உணர முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுதே என் இருதயத்தில் தேவன் பேசுகிறதை இடைபடுகிறதை பார்க்கும் பொழுது என் இருதயம் பூரிக்கும். கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார், கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார், இதற்கு நான் தகுதியுள்ளவனாய் இருக்கிறேனே, அதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்தி நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த செய்தியை ஆயத்தப்படுத்த தேவன் எனக்கு உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஊழியக்காரர்கள் மூலமாய் தேவன்
மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென். ரெண்டாவதாக தேவன் எப்படி மறு உத்தரவு கொடுப்பார் அப்படின்னா, அக்கினி மூலமாய் தேவன் மறு உத்தரவு கொடுப்பார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் ஆமென் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆமென், எலியா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விடுகிறார். ஆமென். வாங்க, நீங்கள் எல்லாரும் வாங்க, வந்து உங்களுக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. ஆமென். ஒரு காளையை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த காளையை பலிபீடத்தின் மேலே வச்சுட்டு உங்கள் தெய்வங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. அந்த காளையை அக்கினியினால் என்ன செய்யணும், அந்த தெய்வம் அதை அங்கீகரித்து கொள்ள வேண்டும். பின்பதாக நானும் எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு காளையை தெரிந்து கொண்டு நானும் என் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நான் என்ன செய்வேன், நான் கூப்பிடுவேன். அக்கினியினால் எந்த தெய்வம் உத்தரவு அருளுகிறதோ அந்த தெய்வம்தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எலியா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விட்டு சொன்ன வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அவன் சொன்னது போல அவங்க பகல் முழுவதும் அவங்க கூப்பிட்டார்கள். ஆனால் ஒரு பதிலும் வரவில்லை, ஒரு உத்தரவும் வரவில்லை, ஒன்றும் சம்பவிக்கவில்லை என்று வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் எலியா கூப்பிட்ட பொழுதோ அந்த இடத்துல தேவன் அக்கினியை அனுப்பி தேவன் அந்த பலியை அங்கீகரித்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அக்கினியை அனுப்பி அந்த பலியை அவர் அங்கீகரித்து கொண்டார். அக்கினியை அனுப்பி பலியை அங்கீகரித்து கொண்டதனுடைய அடையாளம் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தார் என்பது, பதில் செய்தார் என்பது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அநேக இடங்களிலே அக்கினியை அனுப்பி பலியை ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பலி செலுத்தும் பொழுதா இருக்கலாம். ஆமென். இன்னும் சாமுவேல் பலி செலுத்தும் பொழுதா இருக்கலாம். எங்கெல்லாம் பலி செலுத்தப்படும் பொழுதெல்லாம் தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறதற்கு சில இடங்களில் அக்கினியை அனுப்பி பதில் செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் அந்த அக்கினி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த அக்கினி மூலமாய் தேவன் பதில் சொல்ல அவர் விருப்பப்படுகிறார். நம்ம நினைக்கலாம் அது சாமுவேலின் காலம், அது எலியாவின் காலம், அது ஆபிரகாமின் காலம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட அக்கினி மயமான நாவுகளினாலே பதில் சொல்ல அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஆமென். அந்த அக்கினிமயமான நாவு அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அப்போ அன்றைக்கு மேல் வீட்டு அறையிலே அநேகர் காத்து கொண்டிருக்கிறார். 120 பேர் காத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சீஷர்களும் அவர்களோடு கூட 120 பேர் மொத்தம் காத்து இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர்கள் மீது இந்த அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. அப்போ அந்த எருசலேமிலே வந்திருந்த அந்த இடத்தை சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இது என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அவர்கள் கலக்கம் அடைந்த பொழுது பேதுரு எழும்பி நின்று அவன் பிரசங்கித்தான். அவன் நடந்த காரியங்களை, இது எதனால் நடந்தது, இது நடக்கிறதுக்கு சாத்தியம் என்ன அப்படிங்கிறத அவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைஞ்சீங்க, அவர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரம், அவர் எங்களுக்கு வேண்டிக் கொண்டதன்படி கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தான் இவர் அப்படிங்கிறத அவன் எழும்பி நின்று ஜனங்களுக்கு முன்பதாக அவன் சொல்லுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. உத்தரவு சொல்லுகிறான். அது எப்படி சொல்லுகிறான்னா, அவன் சாதாரண பேதுருவா அவன் எழும்பி நின்று என்ன செய்யலை, உத்தரவு சொல்லலை. ஏன்னா அவன் சாதாரண பேதுருவா இருக்கிற வரைக்கும் அவன் மறுதளிக்கிறவனாய் இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் பின்வாங்கி போகிறவனாய் இருந்தான். அவன் பயந்து ஒளிந்து கொள்ளுகிறவனாய் அவன் இருந்தான். ஆமென். ஆனால் என்றைக்கு இந்த அக்கினிமயமான நாவு அபிஷேகம் அவனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டதோ அப்பொழுது அவன் எழும்பி நின்று உத்தரவு சொல்லுகிறவனாய் அவன் மாறினான். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீதும் என் மீதும் அந்த அக்கினிமயமான அனுபவத்தை ஊற்றுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். அதை விசுவாசித்தவர்களாய், அதை ஏற்றுக்கொண்டவர்களாய் நாம் தேவனுடைய சமூகத்தில் தரித்திருக்கும் பொழுது
அந்த அனுபவத்துக்குள்ளே நம்மை நடத்தி அநேகருக்கு உத்தரவு சொல்லத்தக்க தேவன் நம்மை நிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை வல்லமை உள்ளது, அக்கினிமயமான வார்த்தை உள்ளது. அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக நின்று சவால் விட்டதை போல இன்றைக்கு அதிகாரமுடையவர்களாய் தேவன் நம்மை மாற்றி வைப்பதற்கு காரணம் இந்த அபிஷேகம், அக்கினிமயமான அபிஷேகத்தின் வழியாய் நாம் நடந்து சென்றதுனாலே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீ பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் என்ன செய்யும்? கட்டப்படும். நீ எவை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் என்ன செய்யும்? கட்டவிழ்க்கும். உன் நாவல அதிகாரத்தை நான் வைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அந்த மலை என்ன செய்யும்? சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. அப்போ அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே ஊற்றுகிறது என்னன்னா இந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த அக்கினிமயமான அனுபவத்துக்குள்ளே யார் கடந்து செல்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய உத்தரவு கொடுக்கிறவர்களாய் அவர்கள் மாறுவார்கள். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்யலை அப்படின்னா அவன் தேவனுக்காக ஒரு சாட்சியுள்ள வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியக்காரனாய் எழும்பி நிற்க முடியாது. வைராக்கியம் உள்ள ஒரு தேவனுடைய மனுஷனாய் எழும்பி நிற்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி தேவனுக்காக ஒரு மனுஷன் எழும்ப வேண்டுமானால் அவனை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்து கிரியை செய்ய வேண்டும், கிரியை நடப்பிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த கிரியை நடப்பிக்கும் பொழுதுதான் இவன் அக்கினிமயமாய் மாற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கும் தேவன் அக்கினிமயமாய் வார்த்தைகளினாலே மறு உத்தரவு கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னை அக்கினிமயமாய் மாற்றுவார். என் மூலமாய் தேவன் அநேகருக்கு மறு உத்தரவு கொடுக்க தேவன் கட்டளையிடுவார். ஆமென். இந்த வார்த்தை எனக்குரியது. தேவன் இந்த வார்த்தையின்படியே என்னை அக்கினிமயமாய் மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். மூன்றாவது தேவன் மறு உத்தரவு எப்படி எல்லாம் கொடுப்பார்னா ஜெபத்தின் மூலியமாய், மன்றாட்டின் மூலியமாய், கெஞ்சும் பொழுது, கூப்பிடும் பொழுது தேவன் அவர் கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபத்தில்னா சும்மா ஏதோ சம்பிரதாயமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்கக்கூடாது. கடமைக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்கக்கூடாது. இந்த ஆலயம், இந்த சபை ஒரு ஜெபிக்கிற சபை. ஆமென். நம்ம கடந்த வாரத்தில் தான் ஆன்லைன் ப்ரேயரை தேவன் தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நேரத்தோடு முடிச்சிட்டோம். ஆனால் நம்ம அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவர். யோபு 12:4 பார்க்கும் பொழுது, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்தித்தேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். இந்த இடத்துல யோபு சொல்றாரு, என் சிநேகிதனால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம எப்போ அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் போய் நம்ம நிற்போம் தெரியுமா? மனுஷனால் நிந்திக்கப்படும் பொழுது. ஆமென். மனுஷனால் ஒதுக்கப்படும் பொழுது, நாம் மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது தான் நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நம்ம நிற்போம். ஆமென். மனிதர்கள் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, மனிதர்கள் நம்மளை மதிக்கும் பொழுது நம்ம தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக நம்ம நிற்கிறது இல்லை. இது மனித இயல்பு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், மனிதனுடைய தேவைகள் எல்லாம் அவனுக்கு சந்திக்கப்படும் பொழுது தேவனை அவன் இறுக பிடித்து கொள்கிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் எப்போ ஒரு தேவை இருக்கோ, ஒரு பிரச்சனை இருக்கோ, ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறானோ அப்பொழுது தான் அவன் தேவனுடைய சமூகத்தில் போய் அவன் என்ன செய்வான்? அவன் பிரார்த்திப்பான், நிற்பான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் பிரார்த்திக்கும் பொழுது, நிற்கும் பொழுது தேவன் நமக்கு உத்தரவு கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அந்த பிரார்த்தனை எப்படிப்பட்ட பிரார்த்தனையாக இருக்கணும்னா இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு பிரார்த்தனையாக இருக்கணும். நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பது தேவனுக்கு முக்கியமல்ல.
ஆமாம், ஊழியக்காரனாக இருக்குமா, விசுவாசியாக இருக்கிறோமா, ஆமாம், பரிசுத்தமாக இருக்கிறோமா. பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவர் நினைச்சுவார், பிரியப்படுவார். ஆனால் நம்ம பரிசுத்தம் இல்லாட்டியும் பரிசுத்தம் அடைவதற்கு நம்ம பிரயாசப்படணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க கூடாத காரியம். அப்போ நம்ம வாஞ்சித்தாதான், தேவனுடைய சமூகத்தில் போய் பிரார்த்திக்கிறதுக்கு, போய் வாஞ்சித்தாதான், ஜெபிக்கிறதுக்கு, நம்ம தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவிடுவதற்கு வாஞ்சித்தாதான் அந்த பரிசுத்தத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்காமல் ஒரு மனுஷன் பரிசுத்தம் அடைய முடியும் அப்படின்னா அது சந்தேகம்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பரிசுத்தம் அடைவதற்கு உண்டான இடமே அந்த டூலே எதுதான்? தேவனுடைய சமூகம் தான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் அதிகமாய் செலவிடுகிறானோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவன் பரிசுத்தம் அடைகிறான் என்பது அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், சில பேர் இருக்கிறாங்க, ஆமாம், போயிட்டு சும்மா போய் உட்காந்துட்டு வருவாங்க. வாயில திறக்க மாட்டாங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அமைதியாக அப்படியே உட்காந்துட்டு வருவாங்க. அவங்களால பரிசுத்தம் உண்டாகுமான்னு கேட்டால் உண்டாகாது. ஆமாம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் வரும். 2 பேர் ஆலயத்துக்குள்ளே வந்தார்கள். ஒருவன் தன்னை தாழ்த்தினான். ஆமென், ஆமென். ஆண்டவரே, நான் பாவி, உடைய சமூகத்துக்கு வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, என்னை மன்னியும் நான். ஆனால் இன்னொருத்தன் சொன்னான், நான் அவனை போல இல்லை, நான் உத்தமனாக இருக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் உன்னுடைய பிரமாணங்களை நான் கை கொள்கிறேன். அதில் யாது நீதிமானாய் அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு கடந்து போனான், பரிசுத்தவானாய் கடந்து போனான், நான் பாவியாய் வந்தவன் கடந்து போனான். ஆமென், அறிக்கை செய்தவன் கடந்து போனான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அப்போ தேவனுடைய சமூகம்னு வந்துட்டா நம்ம குப்பை. ஆமென், அவ்வளவு பெரிய பரிசுத்தருக்கு முன்பதாக, அவ்வளவு பெரிய உன்னதருக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லாதவன் நான் வந்திருக்கிறேனே. ஆமென், என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர். ஆமென், என்னுடைய நீதி நிமித்தம் நான் இந்த இடத்துல நிற்கல, அவருடைய கிருபை நிமித்தம் நான் நிற்கிறேன் என்று நாம் உயர்த்தும் பொழுது தேவன் நம்மை கனப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இப்படி தான் ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவனாய் அவன் இருந்தான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனத்து வரைக்கும் பார்க்கும் பொழுது, இத்தாலியா பட்டாளத்தை சேர்ந்த 100க்கு அதிபதி குறித்து இந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும், அந்த வார்த்தையை கவனிங்க, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இவன் யாரு? புறஜாதியை சேர்ந்தவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இவன் யாரு? ஒரு சேனைக்கு 100க்கு அதிபதி. ஆனால் இவனுக்குள்ள தேவ பக்தி இருந்தது. ஆமென், அதை தான் நான் சொன்னேன், மனுஷ முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இருதயத்தை காண்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சில பேரோட நம்ம பேசுவோம். ஆமாம், வெளியரங்கமாக பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டு, அவங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் தேவனோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்காங்கங்கிறது தேவனுக்கும் அவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் நம்மக்கிட்ட சொல்கிறது எப்படினாலும் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஓ பெரிய ஊழியக்காரங்க, பரிசுத்தவான்கள் அப்படின்னு. ஆனால் மனுஷ முகத்தை பார்க்குறான், அவருடைய உருவத்தை பார்க்குறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார். ஆமாம், இவன் 100க்கு அதிபதி, இவனுடைய உடை வேறு, இவனுடைய தொழில் வேறு. ஆனால் அவன் இருதயம் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறவனுக்கு தேவன் ஒரு உத்தரவு யார் மூலியமாக கொடுக்குறாருன்னா, பேதுருவின் மூலமாய் தேவன் அவனுக்கு உத்தரவு அருளுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு உத்தரவு கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். மீகா 7:7 பார்க்கும் பொழுது, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார், அவர் எனக்கு கேட்டு எனக்கு உத்தரவு கொடுப்பார் என்று நாம் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்ததாக, பெருங்காற்றினால் தேவன் நமக்கு உத்தரவு கொடுக்கிற தெய்வம்.
எதனால உத்தரவு கொடுக்கிற தெய்வம்? பெருங்காற்றினால், அக்கினியினால் உத்தரவு அருள்வார் என்று நம்ம வாசித்தோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தியானித்தோம். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தினால ஆண்டவர் உத்தரவு கொடுப்பார். நான் இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன், 2 பாயிண்ட்டை நான் அதை நான் சொல்கிறேன். பெருங்காற்றினால் உத்தரவு அருள்வார். ஆமென். யோபு 40:6 நாம் பார்க்கும் பொழுது யோபு சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றினால் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார். யோபு தேவனுடைய சமூகத்தில் காத்து இருந்த பொழுது, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது யோபுக்கு ஆண்டவர் எப்படி உத்தரவு அருளினாரா? பெருங்காற்றினால் உத்தரவு அருளினார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 38ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல தான் நம்ம யாருக்குமே தியானிச்சதுபடி, நமக்கு நேரம் ஆனதுனால நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறபடி இவர்கள் எல்லாம் காத்திருந்த பொழுது பெரும் காற்று அடிக்கிற இடி முழக்கம் என்ன செய்து உண்டாயிற்று. அதன் மூலமாய் தேவன் என்ன செய்தார்? அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது இவங்க எல்லாம் நாங்கள் எகிப்தில் நாங்கள் என்ன செஞ்சோம்? நல்லா இருந்தோம், நல்லா சாப்பிட்டோம். அவங்க சாப்பிட்ட என்னெல்லாம் சாப்பிட்டாங்கங்கிறது சொன்னாங்க. ஆமென். தேவன் இவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்து அவங்களுக்கு அதில் என்ன இல்லை? திருப்தி இல்லை. எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்த பெருங்காற்றை அனுப்பி காடைகளை அவர் வரப்பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள இந்த காற்று அடித்த உடனே எல்லா காடைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செஞ்சது? அந்த இடத்துல விழ வைத்தது. ஆமென். அப்போ பெருங்காற்றினாலே மோசே இவங்க முறுமுறுக்கும் பொழுது தேவனை நோக்கி பார்த்த உடனே பெருங்காற்றினாலே உத்தரவு கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருந்தார். அதே போல நம்மளும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் நம்ம சில நேரத்துக்கு நான் சொல்லுவேன்ல, நல்லா போயிட்டு இருந்தது பிரதர், ஒரு புயல் அடிச்சுது, வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புயல் அடிச்சது, வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு. ஆனால் நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தோமானால் ஒரு பெரிய காற்று அடிக்கும். அந்த காற்று நம்முடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும். அந்த காற்று நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திக்கும். அந்த காற்று நம்மளை திருப்தி ஆக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெருங்காற்றினாலே தேவன் நமக்கு உத்தரவு கொடுத்து நம்முடைய சூழ்நிலைமைகளை மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். அந்த பெருங்காற்று நான் முதலாவது சொன்னதுபடி அந்த மேல் வீட்டு மாடியினுடைய அனுபவம் தான். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல அடுத்த பாயிண்ட்டும் இடி முழக்கமும் ஆமென் மேல் வீட்டு மாடியினுடைய அனுபவம் தான். ஆனாலும் எந்த இடத்துல தேவன் அந்த காரியங்களை செய்தார் என்று நாம் பார்க்கலாம். ஆமென். சங்கீதம் 81ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நெருக்கத்தில் நீ கூப்பிட்டால் நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். ஆமென். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். ஆமென். மேரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். ஆண்டவர் அநேக இடத்துல உத்தரவு எப்படி கொடுத்தார் அப்படின்னா, எப்படி கொடுத்தார்னா, இடி முழக்கம் போல சத்தம் உண்டான வேளையில் அவர்களுக்கு இடி முழக்கத்தை போல சத்தத்தினாலே உத்தரவு அருளினார். அந்த உத்தரவு என்ன, எப்படி அப்படிங்கிறத மோசேக்கு தெரியும். மோசே அவர் முகமுகமாக பார்க்குறான், அவர் சத்தத்தை கேட்குறான். அவர் சொல்கிற சத்தம் எல்லாம் மோசேக்கு ரொம்ப தெளிவாக அழகாக புரியுது. ஆனால் அந்த சீனாய் வனாந்தரத்தில் அந்த மலைக்கு கீழே இருக்கிற ஜனங்களுக்கு, பாளையத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் என்ன கேட்டுதான்? பயங்கர இடி முழக்கம் போன்ற சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு ஜனங்கள் பயந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. 1 சாமுவேல் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை பார்க்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகுகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். பேசினால் நாங்கள் செத்துருவோம்,
நீர் எங்களோடு கூட பேசும், நீங்களும் ஆண்டவரும் பேசிக்கோங்க, எங்களை விட்டுருங்க, அந்த மாதிரி ஜனங்களை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆமென், ஆமென். தேவன் உத்தரவு எப்படி கொடுத்தார்னா, இடி முழக்கத்தை போல தேவன் உத்தரவு கொடுத்தார். இன்றைக்கும் தேவன் நம்மளோடு கூட பேசும் பொழுது ஆமென், காரியங்கள் அசையும். ஆமென், மற்றவர்களுக்குள்ளே ஒரு கலக்கங்கள் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாமுவேல் நம்ம ஏற்கனவே பார்த்த அதே பேசேஜிலிருந்து, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருக்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாட்களிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இந்த இடி மறு உத்தரவு சாமுவேல் சர்வாங்க தகன பலி செலுத்தி இஸ்ரவேலுக்காக அவருடைய நெருக்கத்துக்காக அவன் வேண்டின பொழுது தேவன் கொடுத்த மறு உத்தரவு இடி முழக்கம் மூலமாய் பெலிஸ்தியர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேலுக்கு அந்த இடி முழக்கம் மறு உத்தரவு கொடுக்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் பட்டு விழுந்து போனார்கள். ஆமென், அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவன் மறு உத்தரவு கொடுக்க அவர் உண்மை உள்ளவர். இடி முழக்கம் போன்ற காரியங்கள் தேவன் நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் இடி முழக்கம் போல காரியத்தை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற சத்துரு பட்டு விழுந்து போகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவருடைய சத்தத்தை துணிக்க பண்ணினால் வனாந்தரம் அதிரும். காதேஸ் வனாந்தரத்தை கர்த்தர் என்ன செய்த பண்ணினார், அதிர பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். கேதுரு மரங்களை முறிக்கிறதற்கு தேவன் வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. பெண்மான்களை ஈனும்படி செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக மேக ஸ்தம்பத்திலிருந்து தேவன் உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து தேவன் நமக்கு உத்தரவு அருள்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை மேக ஸ்தம்பத்தினாலே உத்தரவு அருளினார். சங்கீதம் 99:7-8 நம்ம பார்க்கும் பொழுது, மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். எப்படி பேசினாரா? மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். ஆமென். அவர்களுடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர்கள் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். ஆமென். நாம் எப்பொழுதெல்லாம் சாட்சி பிரமாணங்களை கை கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த அனுபவத்துக்குள்ளே நடத்தி செல்வதற்கு அவர் உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஆமாம், அவர் உத்தரவு கொடுக்கிற தெய்வம். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு எதிரே செங்கடல் இருக்கிறது. இந்த ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. மோசேயை பார்த்து, எங்களை கொல்றதுக்காக நீங்கள் என்ன செய்ய கூட்டு வந்தீங்க? பார்வோன் சேனை பாரு, என்னை நம்மளை பின்தொடர்ந்து வருகிறது, நம்மளை கொன்று போடுவாங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிற வேளையில் மோசே அந்த ஆபத்து நேரத்தில் அவன் கர்த்தரை நோக்கி, தேவனை நோக்கி அவன் கூப்பிட்டான், முறையிட்டான். அவன் ஜெபித்த பொழுது தேவன் மேக ஸ்தம்பத்தின் மூலமாய் தேவன் உத்தரவு கொடுத்தார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, 10வது வசனத்தில், பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து என்று நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து இஸ்ரவேலை எகிப்தினுடைய சேனை தொடாதபடிக்கு அவர்களை கலங்க பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கு நடுவே அந்த அக்கினி மேக ஸ்தம்பம் என்ன செய்து நிழலிட்டு நின்றது என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் கூப்பிடுதலுக்கு
அவர் மேக ஸ்தம்பத்தின் மூலமாய் அவர் பதில் கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் மேக ஸ்தம்பத்தின் மூலமாய் தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் அநேக சாட்சிகளை கேட்டு இருக்கிறேன். அநேக ஊழியக்காரர்கள் தங்களுடைய ஊழியங்களை நிறைவேற்றி அவர்கள் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் தீமையானவருடைய கைகளுக்கு தேவன் தப்பு வைத்த காரியங்களை நான் பார்க்கும் பொழுது, அவர்கள் சொல்லுகிற சாட்சியை கேட்கும் பொழுது, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அன்னைக்கு எகிப்தியருடைய சேனை இஸ்ரவேலை தொடாதபடிக்கு எப்படி மேக ஸ்தம்பம் நடுவாக அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் நடுவாய் நின்றதோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவாய் நின்று அவர்களை தொடாதபடிக்கு பாதுகாத்து கொள்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய சபையை தேவனுடைய மேகஸ்தம்பம் மூடி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்திலிருந்து தேவன் உத்தரவு அருளுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். நம்மை பாதுகாக்கிறது தேவனுடைய மேக ஸ்தம்பம். நாம் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் அந்த மேக ஸ்தம்பத்தின் மூலமாய் தேவன் நமக்கு அந்த பாதுகாப்பை கட்டளையிட்டு தேவன் நம்மை நடத்துகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது மேக ஸ்தம்பத்தினாலே தேவன் நமக்கு உத்தரவு கொடுப்பார். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கொள்ளை நோய்களெல்லாம் வந்துட்டு போயிட்டு, ஆனால் தேவன் நம்மளை பாதுகாத்தாரே. ஆமென். அவருடைய செட்டைகளுக்குள்ளே நம்மளை மறைத்து கொண்டாரே. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பாக இருந்தது போல ஒரு மேக ஸ்தம்பத்தை உன் குடும்பத்தின் மீது, என் குடும்பத்தின் மீது தேவன் வைத்தாரே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபையின் மீது இன்றைக்கு அந்த மேக ஸ்தம்பம் நிற்கிற தயவுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மேக ஸ்தம்பத்திலிருந்து தேவன் நமக்கு உத்தரவு கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கடைசியாக எங்கே இருந்து தேவன் நமக்கு உத்தரவு கொடுப்பார்னா, தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவன் உத்தரவு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எங்கேருந்து தேவன் உத்தரவு கொடுப்பா? தேவனுடைய ஆலயத்திலிருந்து. தேவனுடைய ஆலயத்தை தேடி வருகிறவர்களுக்கு தேவனுடைய ஆலயத்திலே உத்தரவு வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 138 சங்கீதத்தை பார்க்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, 2வது வசனத்தை பாருங்க. ஆமென். எல்லாரும் வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. நம்ம எல்லாம் இந்த வார்த்தையை வாசித்து நம் ஜெபத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். 138 சங்கீதம். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் எல்லாரும் கையை வச்சுக்கொள்ளுங்க. எல்லாரும் உங்களுடைய விரலை அந்த இடத்துல வைத்துக்கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் உம்முடைய வார்த்தையை நீர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறேன். இந்த ஆலயத்தில் உம்முடைய வார்த்தையை நீர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறேன். இந்த ஆலயத்தில் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு உம்முடைய வார்த்தையினாலே மறு உத்தரவு அருளுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மறு உத்தரவு என்னை என்ன செய்கிறதுனா, என் ஆத்துமாவிலே எனக்கு பலன் செய்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாம் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பே. என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் என் கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய கிரியை நெகிழ விடாமல் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய கிரியை நிறைவாய் இருக்கும்.
ஆமென், ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்களாக இந்த இடத்துக்குள்ளே அநேகர் கடந்து வந்திருக்கிறார்கள். சுகமடைந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். பிசாசு பிடித்தவர்களாக இந்த இடத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார்கள். விடுதலையாக்கப்பட்டவர்களாய் அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். தேவைகள் உள்ளவர்களாய் இந்த இடத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார்கள். தேவைகளை எல்லாம் பெற்று கொண்டவர்களாய் அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஜீவனுள்ள தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்காக நம்முடைய கிரியைகளை எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை இந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய கிரியை இந்த இடத்துல அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? பிரஸ்தாபப்படுத்தி அவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்தை தேவன் மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆமென். சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அவன் இவ்விதமாய் ஜெபிக்கிறான். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனத்தையும் பார்க்கும் பொழுது, 1 King 8:29 and 30 பார்க்கும் பொழுது, உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. ஆமென். இந்த ஆலயத்தில் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. இந்த ஆலயத்தில் தேவனுடைய கண்கள் திறந்திருக்கிறது. ஆமென். தேவனுடைய கண்கள் இந்த ஆலயத்தில் திறந்திருக்கிறது. ஆமென். நம்ம யாரும் பார்க்கல நம்ம நினைக்கிறோம்ல, அவருடைய கண்கள் இந்த இடத்துல திறந்திருக்கிறது. ஆமென். உண்மையாய் இந்த பிள்ளைகள் என்னை தேடி வந்திருக்கிறாங்க, நான் அவர்களை பார்ப்பேன் என்று சொல்லி தேவனுடைய கண்கள் இந்த இடத்துல திறந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தத்துக்கு உத்தரவு கொடுக்கும்படியா அவருடைய செவி இந்த இடத்துல திறந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 30வது வசனத்தில் ஆமென் அவர் சொல்றாரு, உமது அடியேனும் இந்த ஸ்தலத்தில் விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் விண்ணப்பத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்தில் அதை நீர் கேட்பீராக. எந்த இடத்துல கேட்பீராக? உம்முடைய வாசஸ்தலத்தில் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது 28ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உம்மை நோக்கி சப்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்க என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும் அப்படின்னு சொல்றார். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். நம்ம இந்த இடத்துல கையெடுத்து நம்ம கூப்பிடுகிற சத்தத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு விசுவாசித்து, இது தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்தில் தேவன் வீற்றிருக்கிறார், உலாவுகிறார், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் விசுவாசத்தோடு நாம் கூப்பிடும் பொழுது தேவன் அதற்கு பதில் கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் குறைவுகள் இருக்காது. தேவன் உலாவும் பொழுது குறைவுகள் இருக்காது. தேவன் இல்லை என்றால் குறைவுள்ளவர்களாக தான் இந்த இடத்துல இருக்க முடியும். அன்றைக்கு எருசலேம் ஆலயத்துக்குள்ளே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் உட்கார்ந்துருந்தான். அதுக்கு முன்பதாக இயேசு அந்த இடத்துல இல்லை, அதனால அவன் இருந்தான். இயேசு இருந்தார்னா குறைவுள்ள மனுஷர்கள் இருக்க மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவாலயத்துக்குள்ளே இருந்த சூம்பின கையுடையவனை ஆண்டவர் பார்த்து சொன்னார், உன் கையை நீ என்ன செய்ய, நீட்டு. அவனுடைய கை மறு கை போலானது. எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனி அந்த இடத்துல இருந்தா. தேவன் அவளை நிமிர்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல கிரியைகளை நடப்பிக்கிறவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிரியைகளை நடப்பிக்கிறவர், என்னுடைய சத்தத்தை கேட்கிறவர், என்னை காண்கிறவர் இந்த இடத்துல உலாவுகிறார். ஆலயத்தின் நிமித்தம் அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன்.